कुंज विहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय जगन्नाथ जय जगन्नाथ बलदेवा जय कुलकमले जय गौरान्विता जय गौरान्विता गौरान्विता जय गौरान्विता जय नृसिंहदे जय नृसिंहदे नृसिंहदे जय नृसिंहदे जय प्रभु परा जय प्रभु परा प्रभु परा जय प्रभु परा विष्णुपाद परम चक्राचार्य अष्टोत्तर श्रीमती स्वयं श्री भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की इस्कॉन बीपीटी फाउंडर आचार्य श्री प्रभुपाद की गुरु परंपरा की सतगुरु श्याम वृंद की नामाचार्य श्री हरिदास ठाकुर की प्रेम सगो श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद की गंगामय यमुनामय भक्ति देव तुलसी महारानी की श्री मायापुर धाम की श्री कल्याण नरसिंहदेव भगवान की श्री श्री राधा माधव की श्री श्री जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की श्री गौर पूर्णिमा महा महोत्सव की श्री श्री निताय गौर सुंदर की पतित प्रभुपाद की all gurus assembled devotees, all gurus assembled devotees, all gurus assembled devotees, all glories, all Guru Gauranga, all Shukla Prabhupada. ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय
नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी ஸ்ரீமத் பாகவதம் 11வது கண்டம் 5வது அத்தியாயம் பதம் 32. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்வதபார்ஷதாம் யக்ஞே சங்கீர்த்தனம் ராயே யஜந்திஹி சுமேதசகா. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்வதபார்ஷதாம் யக்ஞே சங்கீர்த்தனம் ராயே யஜந்திஹி சுமேதசகா. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்வதபார்ஷதாம் யக்ஞே சங்கீர்த்தனம் ராயே யஜந்திஹி சுமேதசகா. ஒலிபெருப்பு மற்றும் பொருளை வழங்கிய ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு கலியுகத்தில் சிறந்த புத்திமான்கள் சதா கிருஷ்ணனுடைய நாமங்களை பாடிக்கொண்டிருக்கும் பகவானின் அவதாரத்தினை கீர்த்தனை என்ற யாகத்தாலேயே பூஜிக்கின்றனர். அவரது வர்ணம் கருமையில்லை என்றாலும் அவர் கிருஷ்ணரே ஆவார். அவர் தமது சகாக்களாலும் சேவகர்களாலும் ஆயுதங்களாலும் அந்தரங்க தோழர்களாலும் சூழப்பட்டிருக்கின்றார். சொல்லுரை. இதே ஸ்லோகம் கிருஷ்ணதாச கவிராஜரால் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இச்லோகத்திற்கு சில பிரபுபாதா பின்வரும் பொருளுரை கொடுத்துள்ளார். ஜீவ கோஸ்வாமி கிரம சந்தர்ப்பம் என்ற தமது பாகவத உரையில் இச்லோகத்தை பின்வருமாறு விளக்குகின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பொன்னிறமாகவும் தோன்றுகின்றார். அந்த பொன்னிற அவதாரம் இக்கலியுகத்தில் சிறந்த அறிவாளிகளால் பூஜிக்கப்படும் பகவான் சைத்தன்யர் ஆவார். இதை கர்கமுனி பாகவதத்தில் உறுதி செய்துள்ளார். அதாவது குழந்தை கிருஷ்ணர் கருப்பு வர்ணம் என்றாலும் அவர் வேறு 3 வர்ணங்களிலும் கூட சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் நிறத்தில் தோன்றுகின்றார். அவர் சத்திய யுகத்தில் வெள்ளை வர்ணத்திலும் திரேதா யுகத்தில் சிவப்பு வர்ணத்திலும் தோன்றினார். மீதமுள்ள மஞ்சள் அல்லது பொன்னிறத்தில் அவர் பகவான் சைத்தன்யராக தோன்றினார். கிருஷ்ண வர்ணம் என்றால் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் என்று ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி விளக்குகின்றார். கிருஷ்ண வர்ணம் என்றாலும் கிருஷ்ண சைத்தன்யர் என்றாலும் ஒன்றே. பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் பரமபுருஷர் ஆவார். ஆனால் அவர் எப்பொழுதும் கிருஷ்ணரை விவரிப்பதில் ஈடுபட்டு அவரது நாம ரூபங்களை பாடியும் நினைத்தும் உன்னத ஆனந்தத்தினை அனுபவிக்கின்றார். மிக உயர்ந்த கடவுள் வாக்கை பிரச்சாரம் செய்யும் பொருட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பகவான் சைத்தன்யராக தோன்றுகின்றார். வர்ணயதி என்றால் கூறுகிறார் அல்லது வர்ணிக்கிறார் என்று பொருள். பகவான் சைத்தன்யர் எப்பொழுதும் கிருஷ்ணருடைய நாமத்தை வர்ணித்துக் கொண்டே அதை பாடுகின்றார். அவர் கிருஷ்ணரே என்பதால் அவரை சந்திப்பவர்கள் எல்லோரும் கிருஷ்ணரின் புனித நாமத்தினை பாடுவதோடு பிறகு அதை பிறருக்கு விவரிக்கவும் செய்கின்றனர். அவர் ஒருவனுக்குள் உன்னதமான கிருஷ்ண உணர்வினை புகுத்தி அவனை உன்னத ஆனந்தத்தில் மூழ்கடித்து விடுகிறார். எனவே நேரிடையாகவோ அல்லது ஓசை மூலமாகவோ எல்லா விதத்திலும் அவர் கிருஷ்ணராகவே எல்லார் முன்னிலையிலும் தோன்றுகின்றார். பகவான் சைத்தன்யரை பார்த்த மாத்திரத்தில் ஒருவனுக்கு உடனே கிருஷ்ணரின் நினைவு வந்து விடுகின்றது. எனவே அவரை விஷ்ணு தத்துவமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது பகவான் சைத்தன்யர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். சாங்கோ பாங்காஸ்வத பார்ஷதாம் என்ற சொல் பகவான் சைத்தன்யர் கிருஷ்ணரே என்பதையே மேலும் குறிப்பிடுகின்றது. அவரது உடல் எப்பொழுதும் சந்தன மர ஆபரணங்களாலும் சந்தன பசையாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அவர் தமது பேரழகினால் கலியுக மக்களை ஈர்க்கின்றார், தோற்கடிக்கின்றார். மற்ற அவதாரங்களின் போது அசுரர்களை தோற்கடித்த பகவான் சில சமயம் ஆயுதங்களை பிரயோகித்தார். ஆனால் இக்கலியுகத்தில் அவர் சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றி தமது பரிபூர்ண கவர்ச்சியுடைய தோற்றத்தினாலேயே அவர்களை வெல்கின்றார். சைத்தன்யரின் அழகே அசுரர்களை தோற்கடிக்கும் அவரது ஆயுதம் என்று ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி விளக்குகின்றார். அவர் பூரண கவர்ச்சி உடையவர் என்பதால்
அனைத்து தேவர்களும் அவர்கள் துணைவர்களாக அவருடனேயே வாழ்ந்தனர் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரது செயல்கள் அசாதாரணமானவை, அவரது சகாக்கள் அற்புதமானவர்கள். அவர் சங்கீர்த்தன இயக்கத்திலே பரப்பிய பொழுது குறிப்பாக வங்காளத்திலும் ஒரிசாவிலும் பல சிறந்த பண்டிதர்களையும் ஆச்சாரியர்களையும் அவர் கவர்ந்தார். பகவான் சைத்தன்யர் எப்பொழுதும் அவரது சிறந்த சகாக்களான பகவான் நித்யானந்தர், அத்வைத கதாதர், ஸ்ரீவாசர் போன்றவர்களால் சூழப்பட்டிருந்தார். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி வேத இலக்கியங்களிலிருந்து பின்வரும் கருத்தை மேற்கோள் காட்டுகின்றார். அதாவது, யாகங்களையோ அல்லது வேத கிரியைகளையோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூறுகின்றார், இதற்கு பதிலாக ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் ஒன்று கூடி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடி பகவான் சைத்தன்யரை பூஜிக்கலாம். கிருஷ்ணர் என்ற பெயருக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையே கிருஷ்ணவர்ணம், கிருஷா கிருஷ்ணம் என்ற சொற்கள் குறிப்பிடுகின்றன. பகவான் சைத்தன்யர் கிருஷ்ணரின் நாமத்தை பாடி கிருஷ்ண உணர்வை போதித்தார். எனவே பகவான் சைத்தன்யரை பூஜிக்க ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்று அனைவரும் கீர்த்தனம் செய்ய வேண்டும். தேவாலயம், ஆலயம், மசூதி ஆகிய இடங்களில் வழிபாடு செய்யும்படி பிரச்சாரம் செய்வது சாத்தியமில்லை. ஏனெனில் அவற்றில் மக்களுக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் எங்கு வேண்டுமானாலும் மக்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடலாம். இவ்வாறு பகவான் சைத்தன்யரை வழிபடுவதன் மூலம் பரமபுருஷரை எளிதில் ஒருவர் திருப்திப்படுத்தலாம். பகவான் சைத்தன்யரின் புகழ்பெற்ற சீடரான சில சார்பவம் பட்டாச்சாரியர் கூறுகிறார், உன்னத பக்தி துண்டின் அடிப்படை கொள்கை மறைந்து விட்டதால் அதை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக ஸ்ரீ சைத்தன்யர் தோன்றினார். அவர் கருணை கொடுத்து கிருஷ்ண பிரேமியை வாரி வழங்குகின்றார். ரீங்காரமிடும் வண்டுகள் தாமரை பூவினால் புகழப்படுவது போல் அனைவரும் பகவான் சைத்தன்யரின் பாதங்களால் மேன்மேலும் கவரப்பட வேண்டும். சைத்தன்ய மகாகுருவின் அவதாரத்தை பற்றி ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளது. இது மகாபாரதத்தின் தான தர்ம பருவத்தில் 189வது அத்தியாயத்தில் காணப்படுகின்றது. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி இதனை பின்வருமாறு மேற்கோள் காட்டியுள்ளார். ஸ்வர்ணவர்ண ஹேமாங்கோ வராங்கர் சந்தனாவதி. அவரது ஆரம்ப நிலைகளில் பொன்னிறமுள்ள ஒரு குடும்பஸ்தராக அவர் தோன்றினார். அவரது அவயங்கள் அழகாக காணப்படுகின்றன. சந்தனம் பூசிய அவரது உடல் உருக்கிய தங்கம் போல் ஜொலிக்கின்றது. மேலும் அவர் பின்வருமாறு மேற்கோள் காட்டியுள்ளார். சந்நியாச விருட்சமம் சார்ந்தோ நிஷ்டா சாந்தி பராயணக. அவரது விந்திய லீலைகளின் பொழுது அவர் புறவு போட்டு சமநோக்கும் சாந்தியும் உடையவராக விளங்குகிறார். அவர் பக்தர் அல்லாத அருவவாதிகளை பேச்சற்றவளாக செய்வதால் சாந்திக்கும் பக்திக்கும் மிக உயர்ந்த இருப்பிடமாவார். ஓம் ஓம் அஞ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे. नमो श्रीमते विष्णुसाय कृष्ण श्रीमते जय पताका स्वामी नामने. नमो आचार्य पदाय नताय पूर्व प्रदाय गौरवपताकामुदाय. हरे कृष्ण. நம்ம ஒரு விசேஷமான கொண்டாட்டம். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட தோன்றிய தினம் கௌரவ பூர்ணிமா. இப்போ சைத்தன்ய மகாபிரபு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் நமக்கு புதியா இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி சைத்தன்ய மகாபிரபு ஒரு சாதாரணமான ஒரு அவதாரம் கிடையாது.
நம்ம இங்க வந்து நிறைய கடவுள் வந்து அவதாரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிடையாது. பகவத்கீதை நம்ம வந்து பகவத்கீதை வந்து படிச்சிருப்போம். பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணன் சொல்றாரு, அகம் சர்வஸ்ய பிரபவோ மக்க சர்வம் பிரவர்த்ததே. அதாவது ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பகவத்கீதை நம்ம வந்து நம்ம சைத்தன்ய மகாபுர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு, பகவத்கீதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கிருஷ்ணர் யாரு நம்ம யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து கிருஷ்ணரோட மகிமைகள். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய நம்பிக்கை பயிற்சி இதெல்லாம் பார்த்தோம்னா கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுளை எடுத்துக்கிறக்கே நம்மளுக்கு வந்து பல விதத்துல தயக்கம் இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு இருப்போம், நம்ம வந்து தேவர்கள் வழிபாடு இருப்போம். இந்த மாதிரி வெவ்வேறு விதமான நம்பிக்கை இருக்கக்கூடிய நம்ம வந்து பகவத்கீதை வந்து படிக்கிறங்கிறதே வந்து ரொம்ப சவாலா இருக்கு. ஈஸியா இருக்குங்களா சவாலா இருக்குங்களா? நம்ம ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருப்போம். ஏன்னா வந்து இங்க இஸ்கானுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் மட்டும் வழிபாடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மற்ற எந்த கோயிலையும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து பெரும்பாலான சமயத்துல இந்த கேள்வி கேட்க மாட்டோம். ஆனா உள்ளுக்குள்ளேயே இந்த கேள்வி ஓடிட்டு இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, இவங்க மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற எந்த கடவுளையும் வழிபடுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பே இல்லை. ஒரு தேவர்கள் கிடையாது, ஒரு அம்மன் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தோன்னா கிருஷ்ணர் தான் வழிபாடு செய்யறது. அப்ப கிருஷ்ணரை வந்து நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா இந்த ஸ்லோகம் தான் நம்மளுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான ஸ்லோகம். ஏன்னா நம்ம வந்து நிறைய சாமிக்கு வழிபடுறதுனால இப்போ வந்து நம்மளோட பகுதியில் பார்ப்போம். அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் புது புது தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம இஸ்கான்ல வந்து பார்த்தீங்கன்னா புது புது தெய்வங்கள் வழிபாடு செய்யணும். அந்த மாதிரியான வழிபாடு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஷல பார்ஷதாம் யக்ஞே சங்கீர்த்தன பிராயர் ஜஜந்திகி சுமேத சகா. கடைசி வார்த்தை வந்து அந்த சுமேத சகா அப்படிங்கிற வார்த்தை எதுனா புத்திசாலி பிரிவினர்கள் தான் இதை செய்வாங்க. அப்ப நம்மளை வந்து மற்றவங்க மாதிரி நம்ம வந்து மூட நம்பிக்கை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான பிரிவினர் வந்து கடவுளை நம்புறேன் அப்படின்னு சொல்றதை விட கடவுளை நம்புறதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து ஆதரவு வந்து அதிகமாக கிடைக்கும். அப்ப நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம கிருஷ்ணரை வந்து சைத்தன்ய மகாபுர் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணரையே நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. என்ன சொல்லுவாங்கன்னா கிருஷ்ணர் வந்து நார்த் இந்தியன் காட். கேட்டுக்கவே இல்லையா? கிருஷ்ணர் வந்து நார்த் இந்தியன் காட். நம்ம வந்து தென்னாடுடைய சிவனை போற்றி நம்ம அந்த மாதிரி நம்பிக்கையில வந்தவங்க தான். நம்ம வந்து இந்த பகவத்கீதை ஏற்றுறதுக்கே வந்து பெரும்பாலான சமயத்துல ஒரு தயக்கம் இருக்கும். உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா? எனக்கு இருந்துச்சு. இஸ்கான்ல வந்து பார்த்தீங்கன்னா போன ஆரம்ப கட்டத்துல கிருஷ்ணர் மட்டுமே முழு கடவுள்னு சொன்னா நம்ம வந்து சிவபெருமான் வழிபட்டிருப்போம், குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு இதெல்லாம் இருந்துட்டு நாராயணர் ஏற்றுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பெரிய போராட்டம் மட்டும் பார்ப்போம். ஹரியும் சிவனும், அதாவது சைவம் வைணவம் வந்து எது பெருசு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கடவுள் இல்லை, நாங்கள் கடவுள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கிறோம். அதுக்கிடையில கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றவங்களே வந்து பெரும்பாலானவங்க வந்து தங்களை வெளிப்படுத்துகிற வந்து தயங்குறாங்க. எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஏதாவது ஒரு கடவுள், நான் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அடையாளத்தை வெளிப்படுத்திக்காத ஒரு சமயத்துல அந்த கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சமுதாயத்தில் இருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்கானுக்கு வர்றப்போ நம்ம வந்து சொல்லுவோம் கிருஷ்ணர் மட்டுமே வழிபடணும்னு சொன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தயக்கமா இருக்கும். அப்ப கிருஷ்ணர் மட்டுமே வழிபடணும்னு சொல்றது வந்து இஸ்கான்ல வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்கிட்ட ஆரம்ப கட்டத்துல வந்து கேட்குறாங்க. 1966 வந்து அமெரிக்காவில் வந்து இஸ்கான் வந்து நிறுவிட்டு பேர் வைக்கிறப்ப கேட்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா இஸ்கான் அப்படிங்கிறது வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி
நம்ம அமைப்புக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி கேட்குறப்போ அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க அகில உலக கடவுள் பக்தி இயக்கம், இங்கிலீஷ்ல இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் காட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ பிரபுபா இந்த சஜஷன்ல கேட்டு சொல்றாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட யாரையும் சொல்லலை. கடவுள், தெய்வம், ஆண்டவன், வேறன்னு சொல்லுவோம் நம்ம, பகவான், இந்த வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் சொல்லுவோம். அது எந்த வார்த்தையும் ஒரு நபர் வந்து குறிப்பிடுறது இல்லை, மொத்தமா சொல்லுது. ஆனா பிரபுபால் என்ன சொன்னாங்க அப்படின்னா கடவுள் அப்படின்னா கிருஷ்ணர் தான். அதனால நம்ம வந்து யாரோ ஒருத்தர் வந்து சொல்ற மாதிரி கிடையாது, கிருஷ்ணரை பத்தி தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். அதனாலதான் நம்மளோட அமைப்புக்கு வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அப்ப பிரபுபாதர் வந்து இது எங்க சொன்னாங்க அப்படின்னா அமெரிக்கால. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வியில் அவங்களுக்கு வந்து பெரும்பாலானவங்களுக்கு வந்து கடவுளே இல்லை அப்படின்னு இருந்தாங்க. அப்படியே இருந்தாலும் கடவுளுக்கு வந்து வயசாயிருக்கும், அப்படியே ஒன்றும் கடவுள் இருந்திருந்தா இறந்துருப்பாரு, இல்லைன்னா வயசானவர் இருப்பாரு அப்படி நினைச்சிட்டு இருந்த இடத்துல வந்து பிரபுபார் வந்து கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுக்குறாரு, எதை பேஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாருன்னா பகவத்கீதை பேஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ பகவத்கீதை வந்து படிக்கிறப்ப தான் ஏன் கிருஷ்ணர் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்லாரு நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுமுதல் கடவுள். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் நம்மளை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, ஜீவாத்மாவை பத்தி. அப்ப பகவத்கீதை வந்து படிச்சு படிப்படியே நம்ம வந்திருக்கோம். பகவத்கீதை வந்து 18ஆம் அத்தியாயம் வரோம் அப்படின்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க 18ஆம் அத்தியாயத்தில் வந்து சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ. அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை மட்டுமே சரணடைவாயாக. இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, கஷ்டமா இருக்குங்களா? படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, பயிற்சி பண்றதுக்கு. எனக்கு கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, எல்லா விதமான தர்மங்களையும் திறந்து என்னை மட்டுமே சரணடைவாயாக. நீங்க அந்த ஸ்லோகத்தை வந்து மறுபடியும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் என்னென்னலாம் பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்களோ, உங்களோட குலதெய்வ வழிபாடு, உங்களோட நம்பிக்கை, எத்தனையோ நம்ம அடையாளம் இருந்திருக்கிறப்போ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே நமக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இஸ்கானுக்கு வருவோம், மற்ற 6 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் நம்ம சொந்த பந்தங்கள் போகக்கூடிய இடத்துக்கு போகிறப்போ நம்மளுக்கு ஒரு நெருடலாக இருக்கும். இங்கே வந்தால் கிருஷ்ணர்கிட்ட முழுமுதல் கடவுளுங்கிறாங்க, இங்கே இஸ்கான் அந்த மையத்தொட்டு வெளியில் போனோம்னா என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்கு. அப்போ வந்து அதே பயிற்சி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து சவாலாக இருக்கிறப்போ பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக விடுறதில்லை. கிருஷ்ணர் சொன்னாரு நீ எல்லா விதமான தர்மங்களையும் விட்டு விடுவாயாக, அதை செஞ்சா மட்டும்தான். அந்த ஸ்லோகத்தோட 2வது பகுதி என்ன, உன்னை எல்லா பாவ வீடுகளிலும் விடுவிக்கின்றேன் பயப்படாது. அப்ப கிருஷ்ணர் வந்து கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷனா, நீ எல்லா தர்மத்தையும் விட்டு விட்டு என்னிடம் மட்டும் சரணடை. அப்படி சரணடைஞ்சு அப்படின்னா உன்னை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கின்றேன், அதுக்கப்புறம் தான் பயப்படாதேன்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் வழிபாடு செய்யறது வந்து அவ்வளவு ஈஸியான்னு சொல்லி கேட்டா அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம ஒரு சில சமயம் நினைப்போம், நம்ம வீட்டுல போனோம் அப்படின்னா அவங்க நினைப்பாங்க இவங்க ரொம்ப பக்திமான். இப்போது இதில் இருக்கிறதுல வந்து எப்படின்னா அவர் காலையில் எழுந்திரிச்சு நெத்தியில வந்து ஒரு முகூடியோ ஏதோ ஒரு இந்த மாதிரி மங்களகரமான சின்னங்கள் வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து பெரிய பக்திமான்னு சொல்லுவாங்க. அது நம்ம இஸ்கானுக்கு போறோம் அப்படின்னா அவர் வந்து கிருஷ்ணன் மட்டும்தான் கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டுல வெளியில அப்படி இருக்கும். இங்க வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா கிருஷ்ணர் சொன்ன அந்த ஸ்லோகத்தை பயிற்சி பண்றதுக்கே நம்மளுக்கு வந்து பயங்கர கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிருஷ்ணரை ஏற்றுக்கிறதே நம்மளுக்கு வந்து சவாலாக இருக்கிறப்போ கிருஷ்ணனோட லீலைகள், கிருஷ்ணன் வந்து கண்டிஷன் ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணனோட லீலைகள் வந்து பாகவதத்துல இருந்து படிக்கிறோம் அப்படின்னா அது அவ்வளவு லீலைகள் இல்லை. சில பிரபுபாதர் வந்து சொல்றாங்க கிருஷ்ணனோட லீலைகள் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் 9 காண்டத்தை வந்து படிக்கணும். பாகவதம் வந்து 12 காண்டம் இருக்கு. முதல் 9 காண்டம் வாசிச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தான் 10வது காண்டம் வந்து பகவான் கிருஷ்ணனோட லீலைகள், கிருஷ்ணன் வந்து பிருந்தாவனத்துல வந்து செஞ்ச லீலைகள் கொண்டதான் 10வது காண்டம். அப்ப அந்த 10வது காண்டம் ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னா முதல் 9 காண்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வந்து கிருஷ்ணர் யாரு, அவர் எப்படி இந்த உலகத்தை கிரியேட் பண்றாரு, எப்படி நமக்கெல்லாம் உடல் கொடுக்குறாரு, இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிச்சோம் அப்படின்னா
கிருஷ்ணன் வந்து 10வது காண்டத்தில் வந்து பிருந்தாவனத்தில் வந்து குழந்தைய வந்து செய்யக்கூடிய லீலைகள் வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, இத்தனைக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களுக்காக இறங்கி வர்றாரு. ஒரு வீடு வீடா வந்து பார்த்தா அவர் போய் என்ன கேட்கிற, கிருஷ்ணன் என்ன திட்டுறாருங்க, கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் இருக்கிற பெண்ணு செய்யறாரு, மற்றவங்க வீட்டுல போய் என்ன எடுத்துட்டு வர்றாரு, வெண்ணெய் திண்டிட்டு வர்றாரு. இது வந்து நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். அதாவது அத்தனை சொத்துக்கும் அதிபதி வைக்கக்கூடிய கிருஷ்ணர் ஒரு வீட்டுல போய் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எடுத்துட்டு வர்றது வந்து புரிஞ்சுக்கிற, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். சொல்ல கிருஷ்ணர் வந்து மற்ற வீடுகளில் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக போறதில்ல, அந்த கோபியர்களோட அன்பு. அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து எங்கள் வீட்டுல குழந்தைய பிறக்கலையே, யசோதா மாதா கிடைச்ச பாக்கியம் எனக்கு வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏங்கிட்டு இருக்கிறப்போ அந்த கோபியர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. அவங்க வந்து கஷ்டப்பட்டு உரியில் கலந்து வச்ச வெண்ணெய் வந்து கிருஷ்ணன் போய் திருடி எடுக்கிறது மூலியமா அவங்க எல்லாருக்குமே அந்த தாய்ப்பாசத்தை வந்து சுவைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ இந்த வாய்ப்பு கொடுத்து கிருஷ்ணர் வந்து பார்த்தா நினைக்கிறாரம்மா, பிருந்தாவனத்தில் வந்து முக்கியமா 4 விதங்கள்ல அன்பு செலுத்துவாங்க. அதை வந்து ஒரு சேவகனா, ஒரு தாசனா இருந்து, ஒரு நண்பரா இருந்து, அதுக்கப்புறம் ஒரு பெற்றோரா இருந்து, ஒரு காதலன் காதலி, கணவன் மனைவி, அந்த மனநிலையில வந்து பார்த்தோன்னா அன்பு செலுத்துவாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து பார்த்தோன்னா நினைக்கிறாரம்மா, அதாவது நான் முழுமுதல் கடவுள், எங்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை, ஆனாலும் என்னோட அழகு தரிசனம் எடுக்கிறதுனால இந்த பக்தர்கள் அடையக்கூடிய ஆனந்தம் வந்து எனக்கு வந்து புதுசா இருக்கு. என்னை பார்க்கறதுனாலே இவங்க வந்து இவ்வளவு ஆனந்தம் கிடைக்குது, எனக்கு சேவை பண்றதுனால இவங்களுக்கு இவ்வளவு ஆனந்தம் இருக்குதுன்னா அந்த ஆனந்தத்தை சுவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து யோசிக்கிறார். அதாவது வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வந்து நான் அனுபவிக்கக்கூடிய விட அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து பார்த்தா யோசிக்கிறாங்க. அப்படி கிருஷ்ணன் வந்து சைத்தன்ய ரூபம் வரும் முன்னாடி பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து இது நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கலாம். இது எப்படின்னு சொல்லாங்க, ஒரு எளிமையான உதாரணம் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்கூல், பல்லடத்துல எது பெரிய ஸ்கூலுங்க, பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இருக்கக்கூடியது வந்து இருக்குல்ல அப்படி பல்லடத்துல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து பிஹெச்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்கேஜின்னு போய் குழந்தைய சேர்த்தணும்னா அந்த குழந்தை வந்து டாக்டர் இன்ஜினியர் முடிச்சு வெளியில வர வரைக்கும் எல்லா விதமான எஜுகேஷன் சிஸ்டமும் அந்த ஸ்கூல்ல இருக்கும். அப்ப அந்த ஸ்கூல்ல வந்து எல்கேஜில ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, பிஹெச்டி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. இந்த எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தைய வந்து ஒரு ப்ரேயர்ல ஒன்றா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரியவங்களோட புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படம் பார்ப்பாங்க. நம்மளுக்கு அனுபவம் இருக்கலாம், நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ நம்மளுக்கு அதை பத்தின விஷயங்கள் வந்து தெரியலன்னா கூட அந்த படம் பார்க்கறது, அந்த புக்கில் என்னதுன்னு படம் பார்ப்போம். அதே மாதிரிதான் நம்ம சைத்தன்ய மகாபுரு பத்தி பேசுறது, டிஸ்கஸ் பண்றது எல்லாமே நம்ம வந்து இப்ப படம் பார்க்கற மாதிரி தான். ஆன்மீகத்துல வந்து நம்ம வந்து எல்கேஜின்னு சேர்ந்துருக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுல அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவங்க பெரிய பக்திமான் ஆயிட்டாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரே கிருஷ்ணா மட்டும்தான் சொல்லுவாங்க, கிருஷ்ணன் மட்டும்தான் வழிபாடு செய்வாங்கன்னு வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே கோயிலுக்கு இங்கே வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இப்போ தான் எல்கேஜியில் சேர்ந்துருக்குறோம். அப்போ எல்கேஜி பாடம் அப்படிங்கிறது வந்து சைத்தன்ய மகாபுரு பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ஆன்மீகத்தில் வந்து ஒரு பிஹெச்டி அப்படின்னு சொல்லி சில பிரபுபர் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வந்து மனிதர்கள் வழிபாடு செய்யறது இல்லை. அதை வந்து வெளியில வந்து ப்ராப்ளமா இருக்குன்னா மனிதர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க. ஆனா மனிதர்கள் வழிபாடு செய்யற மாதிரி கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபுரு வழிபாடு செய்யறது வந்து மனிதர்கள் வந்து வழிபாடு செய்யறது இல்லை. ஏன்னா நம்ம சைத்தன்ய மகாபுரு அப்படிங்கிறது வந்து இதுல வந்து பிரபுபாதர் வந்து அருமையா சொல்றாங்க, அவர் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது. 3 உலகங்களுக்கும் அதிபதியாகக்கூடிய பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை பாகவதத்தை வந்து பிரச்சாரம் பண்றதுக்காக ஒரு பக்தரோட ரூபத்தில் வந்து இறங்கி வர்றாரு. இது வந்து நம்ம இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு பெரிய கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த ஓனர் பெரும்பாலான சமயத்தில் என்ன செய்வாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டு அந்த ஸ்டாஃப்களோட சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்துருக்குறீங்களா? அந்த கம்பெனியோட ஓனர் வந்து இறங்கி வந்து இன்னும் நம்மளோட பகுதியில் எளிமையா சொன்னா இங்க நிறைய அந்த வீவிங் யூனிட் தறிகள்லாம் இருக்கும். அந்த கம்பெனியோட ஓனரே என்ன செய்வார்னா
சில சமயம் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுகள் மாதிரி இறங்கி வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த ஆளுங்க மாதிரி இறங்கி வேலை செய்யறதுனால அவர் வந்து அந்த ஆளாயிரம்னு கிடையாது. அவரு எப்போ ஓனர் தான். அவர் வந்து அந்த வேலைக்காரருக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இறங்கி வந்து அந்த ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை வந்து எப்படி பயிற்சி பண்றது, நம்ம தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவோம், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இதே மாதிரி தான் பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் 5000 வருஷம் முன்னாடி சொன்னாரு. காலம் போக போக படிப்படி என்னாச்சு அப்படின்னா, படித்த பிராமணர்களே என்ன சொன்னாங்க, இந்த பகவத்கீதையை வந்து வாழ்க்கையில பயிற்சி பண்ண முடியாது. கிருஷ்ணன் சொல்ற பகவத்கீதையில சர்வதர்மான் பரித்தியஜ. அதே மாதிரி அது புத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுவாரு பகவத்கீதையில, இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி மன்மனா பவம் மத்பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு. அதாவது எப்பவும் என்னை வழிபாடு செஞ்சு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. அப்ப கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் வந்து பயிற்சி பண்றவங்க சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி பெரும்பாலானவர் வந்து அதை ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிட்டு இருந்ததுனால கிருஷ்ணர் வந்து ஒரு பக்தரை இறங்கி வர்றார். எப்படி பகவத்கீதை வந்து பயிற்சி பண்ண முடியும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பகவானை வழிபாடு செய்யறது, இதை வந்து செஞ்சு காமிக்கிறதுக்காக கிருஷ்ணர் இறங்கி வர்றார். அதே மாதிரி இந்த கலியுகத்தோட யுக தர்மம், கலியுகத்தோட யுக தர்மம் என்னங்க, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல இருந்து உச்சாரணம் செய்யறது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதீரண்டிதா. அதாவது இந்த கலியுகத்தில் வந்து ஹரிநாமத்தை உச்சரிக்கிறத தவிர ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வந்து வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைன்னு சொல்லி 3 டைம் சொல்லியிருக்கு. அப்ப நம்ம வந்து மற்ற எந்த விதமான முறைகளை பயிற்சி பண்ணாலும் இந்த கலியுகத்தில் வந்து முந்தைய யுகங்களை செஞ்சாங்க, பெரிய பெரிய ஹோமம் செஞ்சாங்க. அந்த ஹோமம் எல்லாம் இப்ப செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா ரொம்ப வந்து சிரமமா, நிறைய பொருட்செலவு தேவைப்படும். அதே மாதிரி நல்ல பிராமணர்கள் இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா பிராமணர்கள் கிடையாது. அப்போ வந்து பெரிய பெரிய ஹோமம், அதுக்கப்புறம் தியானம். சத்தியுகத்தில் வந்து தியானம் தான் யுக தர்மம் இருந்துச்சு. சத்தியுகத்தில் வந்து அவங்களோட வாழ்நாள் வந்து 1,00,000 வருஷம் இருக்கும். இப்போ விஸ்வாமித்திர முனிவர் வந்து கிட்டத்தட்ட 60,000 வருடங்கள் வந்து தவம் பண்ணார். அப்போ அந்த மாதிரி தியானம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம சேர்ந்த மாதிரி 5 நிமிஷம் உட்கார்ந்தோம்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா உட்கார முடியறதில்லை. அவ்வளவு வந்து நம்மளுக்கு உடல் உபாதைகள் இருக்கு. அதுக்கப்புறம் தியானம் பண்ண முடியாது, ஹோமம் செய்ய முடியாது, கோயில் வழிபாடு. சத்திய திரேத துவாபர யுகத்தில் வந்து கோயில் வழிபாடுகள் இருந்துச்சு. அதுவும் வந்து சிறப்பாக செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டோம்னா ரொம்ப சிரமம். அதனாலதான் வந்து கலியுகத்தில் சொல்லியிருக்கு, நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறது இந்த யுகத்தோட தர்மம். அந்த யுகத்தோட தர்மத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வந்து இறங்கி வர்றாங்க. எப்படி ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை போட்டுச்சுன்னா அந்த சட்டத்தை வந்து அந்த அரசாங்க அதிகாரிகளே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவாங்க, இறங்கி வந்து செயல்படுத்துவாங்க. அப்ப அந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு இந்த யுக தர்மத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்காகவும் இறங்கி வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அத்வைத ஆச்சாரியார், நம்ம பஞ்ச தத்துவங்கள்ல வந்து ஒருத்தர் வந்து அத்வைத ஆச்சாரியார். அவர் வந்து பிரார்த்தனை பண்றாரு. என்ன பிரார்த்தனை பண்றாருன்னா, மக்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை மேல ரொம்ப ரொம்ப குறைபாடு ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து உங்களோட காலத்துல நம்ம எல்லோரும் வெவ்வேறு ஏஜ் குரூப்ல இருக்கிறோம். முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை குறைஞ்சிருக்குல்ல, கூடி இருக்கலாம். கொரோனாக்கு அப்புறம் கூடியிருக்கு. பொதுவா நம்பிக்கை எப்படி இருக்கு, ஆன்மீகத்துல மக்களோட ஈடுபாடு இருக்கு. பட் தொந்தரவுகள் கூடியிருக்க இல்லைங்களா. பௌதிக விவகாரங்கள் வந்து நம்ம ஒரு கலாச்சாரம், ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு, இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு இடையில கூடியிருக்க குறைஞ்சிருக்கலாம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலாச்சாரம், ஒரு மதிப்பு கொடுக்கறது, இதெல்லாம் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? குறைஞ்சது. சில வந்து நம்ம வந்து ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபுபார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்கான் திருக்கோயில்கள் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர்ச்சோலை மாதிரி. ஒரு பாலைவனம் வந்து தண்ணியே கிடைக்காது, எங்க சுத்தினாலும் வந்து பார்த்தோன்னா தண்ணி கிடைக்காது. அப்படி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டவசமும் ஒரு பாலைவனத்தில் ஒரு நீர்ச்சோலை கிடைச்சதுன்னா அவங்க வந்து அதிர்ஷ்டசாலிகள். இப்போ
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். எப்படி இப்போ சம்மர் ஆரம்பிச்சோன்னு வெயிலோட தாக்கம் வந்து கூடிட்டு இருக்கு, அதே மாதிரி தான் இப்போ வந்து மக்களோட நம்பிக்கையில கலாச்சாரத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பின்னடைவு தான் போயிட்டு இருக்கு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நமக்கு வந்து ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னு சொன்னோம்னா, கடவுள் பக்தி கிருஷ்ணனூர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய செயல்கள். அதனால பிரபுவர் வந்து இஸ்கான் வந்து அதுக்காகத்தான் ஏற்படுத்தினாங்க. இப்போ சைத்தன்ய மகாபுர் இறங்கி வந்திருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேல நம்மளுக்கு மேல கருணையோட யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து சைத்தன்ய மகாபுரம் வந்து எந்த கண்டிஷனும் போடல. கிருஷ்ணர் வந்து சொல்றாங்க சர்வதர்மான் பரித்தேஜ. இப்ப சைத்தன்ய மகாபுரம் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறதுக்கு வந்து எந்த வித கட்டுப்பாடும் சொல்லலை. யாரே தேக்கோ தாரே கஹா கிருஷ்ண உபதேஷ். அதான் வந்து பார்த்தோன்னா எந்த விதமான நீ வந்து எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து கடவுளை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது காலங்காலமா, உதாரணத்துக்கு வந்து நம்ம ஆன்மீகத்துல பார்க்கலாம், நிறைய பேர் வந்து தியானம் பண்ணாங்க, நிறைய பேர் தவம் பண்ணாங்க, நிறைய பேர் ஹோமம் பண்ணாங்க. அவங்க எல்லாமே அடையிறதுக்கு இருந்த விஷயம் ஒன்னே ஒன்று அப்படின்னா, கடவுள் யாரு, நம்ம யாரு, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுறதுக்கு வந்து ஏதாவது வழி இருக்கா, இப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக தான் அவங்க வந்து வந்து முயற்சி பண்ணாங்க இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து. அப்போ அப்பிருந்து கிடைக்காத விஷயம் நம்ம வந்து கலியுகத்துல வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது வந்து சில பிரபுபாதர் சொல்றாங்க, சைத்தன்ய மகாகுரு வந்து தோன்றின முதல் 10,000 வருடங்கள் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொற்காலம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இங்க கோயிலுக்கு வந்த உடனே முதல் நாள் வந்த உடனே பகவத்கீதைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஹரே கிருஷ்ண மதம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து எல்லாருக்குமே கிடைச்சிருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. ஏன்னா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து நம்மளுக்கு உச்சரிக்க முடியுது அப்படின்னா, பாகவதத்துல ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு, முந்தைய பிறவிகளை செஞ்ச புண்ணிய பலனோட ரிசல்ட் தான் நான் இன்னைக்கு வந்து எனக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் கிடைச்சிருக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விபத்து மாதிரி கிடைச்சது இல்லை. நம்ம முந்தைய பிறவிகளை செஞ்சதோட புண்ணியம், இந்த பிறவிகளை செஞ்சதோட புண்ணியத்தோட பலன் தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். அதனால எத்தனையோ பேர் நம்ம பல இடத்துலயே எடுத்துக்கலாம், எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருனாலையும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து சொல்ல முடியுதான்னு சொல்லி கேட்டோம்னா அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா இதே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து சைத்தன்ய மகாபுரம் வந்து அவதரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இதை வந்து இன்னைக்கும் நம்ம வந்து குருவாயூர் போனோம்னா, குருவாயூர் கோயில் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த உற்சவம் ஸ்ரீவேலி வர்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய இதை பாடிட்டு இருப்பாங்க, இதே டியூன்ல பாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இத்தனை காலம் பாடுனா கூட அவங்களுக்கு வந்து இது புரிஞ்சுக்க முடியுதான்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதே ரொம்ப கஷ்டம், அதுல கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப அந்த கஷ்டமான விஷயம் எளிமையாக்கப்பட்டிருக்கு எப்படின்னா, கிருஷ்ணரை இறங்கி வந்து நமக்கு வந்து கருணையோட கொடுத்ததுனால இது சாத்தியம். அப்ப சைத்தன்ய மகாபுரம் வந்து நம்ம ஆதிலீலை சைத்தன்ய சரம் வந்து ஆதிலீலையில வந்து அந்த நவதீபத்துல வந்து சைத்தன்ய மகாபுரம் வந்து தன்னோட அசோசியேட்ஸோட கீர்த்தனம் செய்வாங்க. நீங்க சைத்தன்ய மகாபுரம் வந்து பர்த்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, சைத்தன்ய மகாபுரம் வந்து நவதீபம், மேற்கு வங்காளம் கேள்விப்பட்டிருப்போம். அங்க மேற்கு வங்காளத்துல வந்து நவதீபம் நதியா அப்படிங்கிற மாவட்டத்துல நவதீபம் அப்படிங்கிற இடத்துல சைத்தன்ய மகாபுரம் வந்து 1486 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா தோன்றாங்க. கிருஷ்ணர் வந்து ஏன் வர்றாங்க, சைத்தன்யம் ஏன் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நமக்காக வர்றாரு. அவர் வந்து வேற யாருக்காகவும் வரல, நம்ம ஒவ்வொருத்தருக்காக இறங்கி வர்றாரு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்காக பகவத்கீதையில படிப்போம், மமை வாம்சம் ஜீவலோக ஜீவபூத சனாதன, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களும் என்னுடைய அங்கத்துவங்களே. அப்போ வந்து சைத்தன்ய மகாபுரம் இறங்கி வர்றாரு அப்படின்னு வேற யாருக்கும் கிடையாது. சைத்தன்யம் வந்து இறங்கி வர்றது வந்து எனக்காக இறங்கி வர்றாரு. ஏன்னா நமக்காக ஒரு வந்து இறங்கி வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து சொல்ல முடியுது. ஏன் இதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம வீட்லயும் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அந்த 4 பேருக்குனால ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல முடியாது வந்து நமக்கு சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து எல்லாருக்கும் அவைலபிள் இருக்கு. பட் எத்தனை பேர் அதை உச்சரிக்க முடியுதுன்னு யோசிச்சு பாருங்க.
அது யோசிச்சு பார்த்தா புரியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எதுனால எனக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இது நம்ம இந்த விதத்துல நம்ம அதிர்ஷ்டசாலியே இல்லைங்களா? ஏன்னா இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா மந்திரங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப எளிமையா இருக்கு. இந்த ஹரேகிருஷ்ண மந்திரம் வந்து எல்லோருக்கும் கிடைக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுல நம்பிக்கை கிடைச்சிருக்கு அப்படின்னா கிருஷ்ணனோட அனுக்கிரகம் எனக்கு இருக்கிறதுனால இந்த ஹரேகிருஷ்ண மந்திரம் சொல்றேன். ஏன்னா வந்து நம்ம பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சிடலாம், ஒரு தானதரம் எல்லாம் சொல்லிடலாம். பிரபுபார் வந்து இஸ்கானை வந்து பிரச்சாரம் பண்றப்போ இன்னைக்கும் நீங்க வந்து மாயாப்பூர் பிருந்தாவனம் அங்கெல்லாம் போனா பார்க்கலாம். மேற்கத்திய பக்தர்கள் வந்து வருவாங்க. அந்த மேற்கத்திய பக்தர்கள் வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களால. கிருஷ்ணா கிருஷ்ணா இப்படிதான் சொல்லுவாங்க. கிருஷ்ணான்னு வந்து பார்த்தா அவங்களால தெளிவாக ப்ரொனவுன்ஸ் கூட பண்ண முடியாது. அப்போ வந்து நம்மளோட பாக்கியத்தை பற்றி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஹரே கிருஷ்ணங்கிற மந்திரத்தை சொல்லி எனக்கு வந்து கிருஷ்ண வழிபாடு செய்ய முடியுது அப்படின்னா இது வந்து என்னுடைய பாக்கியம். இந்த பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யவர் வந்து பர்சனலாக இறங்கி வந்து ஒவ்வொருத்தருக்காகவும் கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அப்போ 1986 வருஷம் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து நவதீபத்தில் வந்து ஜெகநாத் மிஸ்ரா சச்சி மாலா அவங்களுக்கு வந்து 2வது குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறாங்க. அப்போ சைத்தன்யவர் வந்து பிறக்கிறப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பிறக்கிறாரோ அதை வந்து நிறுவனக்காக அந்த பிறக்கிற தினம் வந்து கிரகணம், சந்திர கிரகணம். சந்திர கிரகணம்னால மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா கங்கையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நீராடியில் வந்து பகவானோட நாமத்தை வந்து உச்சரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹரி ஹரி அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ சைத்தன்யவர் வந்து அந்த மாதிரி ஒரு மங்களகரமான சமயத்துல வந்து குழந்தையா வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறாங்க. அப்போ இதுல வந்து வித்தியாசம் இருக்கும். நிறைய குழந்தைகள் பிறகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வித்தியாசம் அப்படின்னா நம்ம பிறக்கிறக்கும் பகவான் பிறக்கிறக்கும் என்ன வித்தியாசம்? கேள்வி புரியுது இல்லைங்களா? மத்தியான சமயம் நம்ம கொஞ்சம் டல்லா இருப்போம். இப்ப நம்மளும் பிறக்கிறோம், பகவானும் பிறக்கிறார். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இல்லை? நம்ம வந்து கர்மா, மாதாஜி என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து கர்மானால பிறக்கிறோம். நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை. நான் வந்து பார்த்தேன்னா இப்ப இறந்துடுறேன், ஒரு 19 வருஷம் பிறக்காம இருக்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் நமக்கு யாராவது இருக்கோம்? நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லை. கிருஷ்ணருக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணர் வந்து அவதரிக்கிறதுக்கு வந்து விரும்பினா அவதரிக்கலாம், இல்லைன்னா அவதரிக்காமையும் இருக்கலாம். அப்போ கிருஷ்ணர் வர்றது வந்து நம்மளோட மேல அனுகிரகம் பண்றதுக்காக வர்றாரு. அது வந்து எப்ப வரணும், எப்படி வரணும், யாருக்கு மகனா வரணும் அப்படிங்கிறது வந்து அந்த சுதந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து இருக்கு. இப்ப சைத்தன்ய மகாபுரு வந்து அந்த மாதிரி அவதாரம் பண்ணி சச்சி மாதா ஜெகநாத் மிஸ்ராவுக்கு வந்து குழந்தையா பிறந்து முதல் 24 வருஷம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு குடும்பஸ்தர் மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து அந்த குடும்பஸ்தரோட லைஃப்ல வந்து படிக்கிறது தான் சைத்தன்ய சராமர் வந்து ஆதி நிலை. முதல் 24 வருஷம் வந்து சைத்தன்யம் நடந்த வந்து ஆதி நிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்தது 25 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் சைத்தன்யம்னா சன்னியாசம் எடுத்துட்டு வந்து தென் இந்தியாவுக்குள்ள டிராவல் பண்றாங்க. குறிப்பா வந்து நம்ம தென்னிந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா விஜயம் பண்றாங்க. 6 வருஷம் வர்றது வந்து மத்திய லீலை. சைத்தன்ய சரணம் வந்து மத்திய லீலை சொல்லப்பட்டிருக்கும். மீதி இருக்கக்கூடிய 18 வருடம் வந்து சைத்தன்யமர் வந்து ஜெகநாத்பூரில தங்கி இருந்தாங்க. அப்போ சைத்தன்யமர் வந்து ஜெகநாத்பூரில் வந்து தங்கி இருந்து கற்றுக் கொடுக்கறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பக்தி பயிற்சி பண்றது. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனை இல்லை. நம்ம வந்து கிருஷ்ணர் வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனையில் செய்யற வழிபாடு கிடையாது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருப்போம். வீட்டுல வந்து ஒரு கல்லை வச்சிருப்பாங்க, வீட்டுல இல்லை, அது கல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வித்தியாசம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் கூட செய்வாங்க. ஹிந்து மதத்துல வந்து கல்லை வச்சா கூட கடவுள்னு கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இஸ்கான்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கல் வச்சு விக்கிரகம் வச்சு உலோகத்தில் வச்சு வழிபாடு செய்யறோம். இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்ல வழிபாடு செய்யல, பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உருவங்களை காட்சி கொடுக்குன்னு சொன்னாரோ அந்த வடிவில் சாஸ்திரத்தில் கொடுக்குற மாதிரி விக்கிரகத்தை வடிவமைச்சு அதுல சொல்லப்பட்டிருக்க மாதிரி பகவான் வந்து பூஜை பண்றோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனம் போன போக்கில் செய்யறது கிடையாது. இஸ்கான்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேகம் செய்யறதாகட்டும், ஆரத்தி செய்யறதாகட்டும் எல்லாத்துக்கும் சாஸ்திரத்துல வந்து குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு, அதைத்தான் செய்யணும்.
அப்ப இது செய்யக்கூடிய வந்து மனம் போன போக்கில் கிடையாது. இப்ப சைத்தன்யா அவர் வந்து சொல்லி கொடுத்தது வந்து நம்ம அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த சைத்தன்யர் வந்து சொல்லி கொடுத்தது வந்து அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சீடர்கள் மூலியமா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப சைத்தன்யர் வந்து நமக்கு விட்டுட்டு போனது வந்து சிக்ஷாஷ்டம் அப்படிங்கிற 8 பாட்டு. அந்த 8 பாட்டு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த 8 பாட்டோட நம்ம இன்னைக்கு வந்து முடிச்சுக்குவோம். இந்த நேரம் வந்து குறைவா இருக்கிறதுனால அந்த சிக்ஷாஷ்டகம் வந்து 8 பாட்டுல நம்ம வந்து பகவானுக்கு வந்து ஏன் சரணடைங்கிறதுல ஆரம்பிச்சு எப்படி நம்ம பக்தி பண்ணணுங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யம் வந்து முழுமையா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுல இது நம்ம எல்லோருமே வந்து டெய்லியும் வாசிக்கணும், அதை புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணணும். அந்த 8 பாட்டுல வந்து சைத்தன்யம் வந்து முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சேதோ தர்ப்பண மார்ஜனம். இந்த சேதோ தர்ப்பண மார்ஜனம் அந்த பாட்டோட எசன்ஸ் என்ன அப்படின்னா காட்டுல வந்து யாரும் நெருப்பு பத்துறது இல்லை. காட்டுல வந்து காட்டு தீ வந்து தானா உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து துன்பம் அப்படிங்கிறது வந்து நம்ம யாரும் வந்து வரவேற்க தேவையில்லை. நம்மளுக்கு வந்து துன்பம் வந்து கண்டிப்பா வந்ததே தீரும். அப்ப அந்த நம்மளுக்கு வரக்கூடிய துன்பத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து தீர்வு வேணும்னு யாராவது நினைச்சா, அதாவது வந்து காட்டுல தீ பத்திருச்சு, ஒரு டம்ளர் கொண்டு போய் தண்ணி ஊத்துனா தீ அணைஞ்சிருங்களா? இல்லையா? அப்ப அந்த காட்டுல இருக்கிற தீ அணையணும்னு என்ன செய்யணும்? ஃபயர் சர்வீஸ் வந்தாலுமே முடியாது, மழை பெஞ்சா மட்டும்தான் முடியும். காட்டு தீ அணைக்கிறதுக்கு வந்து எப்படி மழை பெஞ்சா மட்டும்தான் முடியுமோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டத்துக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்னா பக்தி பண்ணினா மட்டும்தான் முடியும். அது வந்து பகவானை வந்து சங்கீர்த்தனத்துல வழிபாடு செஞ்சா மட்டும்தான் முடியும். இதை தவிர வேற வழி கிடையாது. 2வது பாட்டுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம் மகாரி, அதாவது வந்து நீங்க வந்து உங்களோட சக்தி எல்லாம் வந்து அந்த நாமத்துல வந்து வச்சிருக்கிறீங்க. இது எளிமையை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இப்பெல்லாம் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லுவோம். டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு என்னன்னா நீங்க கோடிக்கணக்கில் சொத்து சம்பாதிக்கலாம். முன்னாடி எல்லாம் கோடிக்கணக்கில் சொத்து சம்பாதிச்சா பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய பீரோல் வந்து வச்சு லாக்கர்ல வச்சு கட்டு அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து நவீனமாக்கல்ல வந்து என்னன்னா நீங்க எத்தனை கோடி வச்சிருந்தாலும் ஒரே ஒரு கார்டு, அந்த என்ன சொல்லுங்க டெபிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த கார்டு எடுத்துட்டு எங்கே வேணாலும் போகலாம். நீங்க எங்கே வேணாலும் உலகம் ஃபுல்லாக போகலாம். அந்த கார்டு வச்சு உங்களுக்கு தேவையான வந்து செலவு பண்ண முடியும். அதே மாதிரி தான் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சக்தியெல்லாம் வந்து அவரோட நாமத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறப்போ எல்லா ஆன்மீக தேவையானது வந்து நமக்கு வந்து எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அப்போ வந்து சைத்தன்யர் வந்து 2வது பாட்டு வந்து இந்த நாமத்தில் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமத்தை வந்து எப்படி உச்சரிக்கணும், ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சைத்தன்யர் வந்து சொல்லி கொடுத்தது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பயிற்சி ஒன்றுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் தான் சொல்றாங்க. சைத்தன்யர் சொல்றாங்கன்னா துணாதபி சுனிச்சேனா தரோரபி செய்யுனா. இந்த நாமத்தை வந்து உச்சரிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தன்னை பணிவானவங்க இருக்கணும். இந்த பாட்டு வந்து எவ்வளவு ஈஸி எவ்வளவு கஷ்டம் அப்படின்னா அதாவது வந்து தன்னை வந்து பணிவானவங்க கருதணும். தெருவில் இருக்கக்கூடிய தூசி மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். மற்றவங்களுக்கு எல்லாம் மதிப்பையும் கொடுக்கணும், நம்மளுக்கு எந்த மதிப்பையும் எதிர்பார்க்க கூடாது. இப்ப சைத்தன்யமா சொல்லி கொடுத்து வந்து நம்மளுக்கு பொருந்தக்கூடிய ஒன்றா இல்லைங்களா? சைத்தன்யம் சொல்லி இருக்கிறது வந்து நம்மளுக்கு பொருந்தமும் பொருந்தாது. என்ன சொல்றாருன்னா எளிமையா சொல்றப்போ கர்வம் இல்லாம எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுத்து நம்மளுக்கு எந்த மதிப்பும் எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இது வந்து இருந்தோம் அப்படின்னா இதை பயிற்சி பண்ணோம் அப்படின்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து நல்லா உச்சரிக்க முடியும். அதுக்கப்புறம் 4வது பாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நதனம் நஜனம் ந சுந்தரி, எனக்கு வந்து செல்வம் வேண்டாம், அழகான பெண்கள் வேண்டாம், என்னை பின்பற்றவங்களுக்கு வந்து யாரும் வேண்டாம், காலங்காலம் உங்களோட பக்தி சேவை மட்டுமே போதும். நம்ம வந்து கோயில் போய் இந்த மாதிரி பிரார்த்தனை ஒண்ணுமே என்ன பிரார்த்தனை ஒண்ணுங்க, நம்ம கோயிலுக்கு போய் சாமி கிட்ட கும்பிடுறப்போ என்ன கேட்போம்? கைகால் நல்லா இருக்கணும், வேற குழந்தை படிக்கணும், பொருளாதாரம் உயரணும். இது நம்மளோட பிரார்த்தனை இருக்கு. நான் சைத்தன்யர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, எனக்கு வந்து பணம் வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து
எந்த சாமி எப்படி கும்பிட்டு நீங்க எப்படி கும்பிட வச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து பணம் வேண்டாம், காசு வேண்டாம், என்னை பின்பற்றவங்களும் வேண்டாம், காலத்துக்கும் உங்களோட சேவகனா இருந்தா போதும். ஏன்னா இது வந்து ஒரு பக்தர் வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி கோயில்ல வந்து பக்தி பண்ணி இருக்கக்கூடியவங்க வந்து அந்த ஜெகநாதபுரிக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஜெகநாதபுரி வந்துட்டு முதல் 2 வருஷம் கோயிலுக்கு வந்துட்டு ஒன்றும் கேள்வி கேட்கல, நம்மளும் வந்து சொல்ல. 3வது வருஷம் வந்துட்டு அந்த பூரி வந்து சுத்தி வர்றப்போ அவங்க வந்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஜெகநாதர்கிட்ட வந்து என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த என்ன பிரார்த்தனைன்னு சொல்லி கேட்டதுன்னா, இந்த 8 பாட்டை சொல்றப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா 8 பாட்டுல இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லி, நம்ம கும்பிட்டுட்டு இருந்ததுக்கும் கிருஷ்ணர் நம்மளை கும்பிட சொல்றது வந்து வித்தியாசம் என்ன அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், காலத்துக்கும் உங்களுக்கு வந்து சேவகர் இருந்த போதும் அப்படிங்கிறத சைத்தன்யோட வந்து 4வது பாட்டு சொல்றாங்க. 5வது பாட்டு வந்து ஐநந்த தனிஜா கிங்கரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நந்த மகாராஜன் குமாரனா கிருஷ்ணா, நான் எப்படியோ இங்க வந்து விழுந்துட்டேன். இது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டிய பாட்டு. நம்ம வந்து எந்த பிறவியில் இன்னைக்கு சொன்னாலும் சரி, இன்னும் 10 வருஷம் கழிச்சு சொன்னாலும் சரி, இன்னும் 10 பிறவி கழிச்சு சொன்னாலும் அடுத்த 10,000 வருஷத்துக்கு இந்த பிரார்த்தனை தான் இருக்க போகுது. நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு வந்து எனக்கு வந்து போதும், நம்ம கிருஷ்ணன் முன்னாடி வந்து இன்னைக்கே சொன்னோம்னா, நான் எப்படியோ இங்க வந்துட்டேன். நம்ம எல்லாருமே சொல்லுவோம், கஷ்டம் வந்து அதை சொல்லுவோம், பகவானே தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த கஷ்டம் போயிருச்சுன்னா நார்மலாயிடும். ஆனா சைத்தன்யம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எப்படியோ இங்க வந்து விழுந்துட்டேன், எனக்கு வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட வேண்டியதும் கிடையாது, ஆனா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். அப்ப அதுக்கு என்ன வழி என்னன்னா, எப்படி விழுந்தா ஏன் விழுந்தோம் அப்படிங்கிற வந்து கேள்வி கிடையாது. இதுக்கு வந்து ஆச்சாரியர்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து கடல் விழுந்துட்டார், கடல்ல வந்து நீந்தி கிடக்க முடியாது, நடு கடல்ல கிடக்குறாரு. அப்போ அவர் வந்து தத்தளிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து அதிர்ஷ்டவசமா ஒரு படகு வந்து ஒரு கப்பல் வந்து அந்த பக்கத்துல வருது. அப்ப கப்பல் வந்து அவருக்கு வந்து ஒரு ஏணி வீசுறாங்க, ஏணி பிடிச்சிட்டாரு. நம்மள வந்து என்ன செய்வோம், நம்ம கடலுக்குள்ள கிடக்குறோம், கப்பல் உதவிக்கு வந்திருக்கு, ஏணியை வீசிட்டாங்க, நம்ம என்ன செய்வோம், ஏணியை பிடிச்சி கடந்து மேல போய் கப்பல் நேரம் அப்பான்னு உட்காருவோம். இவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, கப்பல் எங்கிருந்து வந்துச்சு, ஏன் இவ்வளவு நாளா வரல, ஏன் இவ்வளவு தாமதம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு இருந்தாராமா. அந்த மாதிரி நம்ம வந்து பக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னா, இதில் நம்ம வந்து பழைய இருக்கக்கூடிய எனக்கு ஏன் கஷ்டம் வந்துச்சு ஏன் வந்துச்சுலாம் கேட்காம, கிருஷ்ணர் சைத்தன்யர் சொன்ன மாதிரி, கிருஷ்ணா எப்படியோ இங்க வந்து விழுந்துட்டேன், தயவு செஞ்சு எப்படியாவது என்னை வந்து காப்பாத்திருங்க, எப்படி காப்பாற்ற போறோம்னு நம்மளுக்கு தெரியும், எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை ஒண்ணுன்னா, கிருஷ்ணன் வந்து இமீடியட்டா வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு வந்து தயாரா இருக்காங்க. இப்போ சைத்தன்யம் வந்து 5வது பாட்டுல வந்து இதை சொல்றாங்க. 6வது பாட்டு வந்து என்ன, ஐநந்த தனிச்சாக்கரம். 6வது பாட்டு என்ன, அது 5வது. 6வது நயனம் கலத்தஸ்ருதானயா வதனம் தத்கத ருத்தையாகிறா. அதாவது வந்து இது வந்து ரொம்ப ஹையர் சப்ஜெக்ட். முன்னாடியே சொன்ன பிஹெச்டியில் வந்து சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்கேஜியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து புரிஞ்சுக்க முடியாது. இப்போ சைத்தன்யம் சொல்றாங்க, உங்களை பார்த்தோன்னே எப்போ எனக்கு வந்து கண்ணில் தாரதாரையே தண்ணி வரும், எப்போ எனக்கு வந்து முதல்ல மயிர்கால்கள்ல நட்டுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கும் வந்து பார்த்தோன்னா கண்ணில் தண்ணி வரும். இது வந்து சைத்தன்யம் வந்து பொருந்தாத ஒன்று சொல்லலை. நம்மளுக்கு பிரியமான ஒரு பொருள் இல்லை பிரியமான ஒருத்தவங்க வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நினைச்சோம்னா நம்மளுக்கு கண்ணில் உடனே தண்ணி வரும். எப்படி நம்மளுக்கு வந்து பிரியமான ஒருத்தர் நினைச்ச உடனே கண்ணில் தாராதாரே தண்ணி வருதோ, அதே மாதிரி கிருஷ்ணர் நினைச்சு எப்போ எனக்கு வந்து கண்ணில் அந்த மாதிரி தாராதாரையே தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி சைத்தன்யம் சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த உலகத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒன்று வந்து சைத்தன்யம் வந்து சொல்லி கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து 7வது பாட்டு. 7வது பாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வந்து ஒவ்வொரு ஒரு கணம் உங்களை வந்து பிரிஞ்சிருக்கிறது வந்து ஒரு யுகம் வந்து ஒரு கணம் வந்து எனக்கு ஒரு யுகம் மாதிரி இருக்கு, நேரமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு இன்பம் இல்லை, நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கடைசி 8வது பாட்டுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்லிஸ்ய வாபாத அதாம் பின்னஸ்டுமா. இந்த பாட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த நிலை. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணாலும் சரி அனுகிரகம் பண்ணலினாலும் சரி, என்னை கஷ்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கணும்னு நீங்க பொருட்பட்டீங்கனாலும் சரி, எப்பவும் நான் உங்களோட சேவகன், நீங்க என்னுடைய நாதன், நான் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவை பண்றது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்போ சைத்தன்ய மகாராஜ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த 8 பாட்டு சிக்ஷாஷ்டங்கிறது வந்து நம்ம கிருஷ்ணருக்கு வந்து ஏன் பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு எப்படி பக்தி பண்ணணும், நம்மளோட இலக்கு வந்து எதுவா வச்சுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் முழுமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டா இருந்தாலும் கூட, எப்படி எல்கேஜியில் சேரக்கூடிய குழந்தைக்கு வந்து ரெகுலரா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடத்தை கத்துக்கிட்டு அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சுக்கிட்டு வந்து தயாரா இருந்துச்சு அப்படின்னா, எல்கேஜி வந்து படிப்படியா ஸ்டாண்டர்ட் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் போய் அதுக்கப்புறம் காலேஜ் போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜி சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சு ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஆகிறப்போ அந்த குழந்தை வந்து ஒரு டாக்டரா வெளியில் வரும். அதே மாதிரி பிரபுபாதர் வந்து நமக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஸ்கான்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருக்குது. இதை வந்து நம்ம ஸ்ரத்தையோட பயிற்சி பண்ணிட்டு இருந்தா போதும். நம்ம சின்சியரா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடங்கள் பக்தி தொண்டை வந்து ஸ்ரத்தையோடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி பிரபுபார் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து பக்தி தொண்டு செய்யறது வந்து ஒரு மனக்கற்பனை கிடையாது, இது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம். அப்ப நமக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிருஷ்ணர் இறங்கி வந்து சைத்தன்யம் நம்ம வந்ததுனாலதான் நம்ம இதை வந்து பேசணும், டிஸ்கஸ் பண்ண முடியுது, மற்றவங்க சொல்லி கொடுக்க முடியுது. இந்த வழியை வந்து நம்ம இன்னும் ஸ்பீடு பண்ணணும்னா சைத்தன்யம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க. அப்ப நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறது வந்து சொல்லி கொடுக்குறோம். நம்ம வந்து சொத்தையோட ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே நம்மளும் உச்சரிச்சுட்டு மற்றவங்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆன்மீக வெற்றி அப்படிங்கிறது வந்து 100% உறுதி அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு की श्री